Hello friends, welcome back to my channel Chandru'sTechBytes. எல்லாருக்கும் நியூ இயர் விஷஸ் சொல்லிக்கிறேன். 2026 எல்லாருக்கும் பெஸ்ட்டாக அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராடக்ட் ரிவ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ SanDisk கிட்டேருந்து வந்திருக்கிற ஒரு USB 3.2 Gen 1 ஓகே ஃப்ளாஷ் ட்ரைவ். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஈகோ பென் ட்ரைவ்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு 70% ஆஃப் தி ரீசைக்கிள் பிளாஸ்டிக் மூலமாக டிஸ்போசபிள், நம்மலாம் டிஸ்போசபிள் பண்ணுறோம் இல்லையா, வாட்டர் பாட்டில் மாதிரி டிஸ்போசபிள் வாட்டர் பாட்டில் வந்து 70% ரீசைக்கிள் பண்ண ஒரு பென்ட்ரைவ், பிளாஸ்டிக்கில் பண்ண ஒரு பென்ட்ரைவ் ஆக்சுவலாக. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அக்ராஸ் ஒரு 50% வந்து CO2 ஆக்சிஜன் எமிஷன் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் வந்து CO2 எமிஷன் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் எனர்ஜி சேவ்டு வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் ஆல்மோஸ்ட் ஒரு 50% சேவ் ஆகுது இந்த மாதிரி ஒரு இது ஈக்குவலாக பண்ணுறதுனால. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை பெர்ஃபார்மன்ஸ் USB 3.2 அண்ட் Gen 1 ஃப்ளாஷ் ட்ரைவ். இதோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் மேக்ஸிமம் 100 Mbps கொடுத்துருக்காங்க. நான் செப்பரேட்டாக வந்து வீடியோட எண்டில் நான் ஒரு இது டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேரியன்ஸாக வருது. கலர் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு க்ரீன் கலர் தான் இருக்குது. ஒரு குயிக் அன்பாக்சிங் பார்த்தலாமா? இது அன்பாக்சிங் கிடையாது, மேபி ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ ரொம்ப லென்த்தியாக கட் பண்ணிடாதுங்க. அந்த கட்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதோ இந்த இடத்துல ஒரு சிசர் மாதிரி இருக்கும். இந்த சிசர் மாதிரி இருக்கிற இடத்துல கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிற சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனோட கோடு வந்து சேர்ந்து கட் ஆகாது. ஸோ ஜஸ்ட் டேப் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட பென் ட்ரைவ் அதுவும் சீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அகைன் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஓகே. ஸோ இந்த பென் ட்ரைவ் ஓட இன்சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎல் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. வித் செல் நம்பரில் இருக்குது. ஸோ செல் நம்பருக்குனால இருக்க உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட முடியாது. ஸோ உள்ளே இன்பில்ட்டாக இருக்குது. அண்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணாலும் எனக்கு அந்த செல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ராடக்டை பாருங்கள் ஆக்சுவலாக. ஸோ அந்த பிளாஸ்டிக் டிசைன் ஆகட்டும், ஸோ இந்த ஈகோன்றனால இந்த க்ரீன் கொடுத்துருக்காங்க, கோ க்ரீன். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்னு சொல்கிறது அந்த எப்படி சொல்கிறது, அந்த திக்னஸ் வந்து ரொம்ப லோ குவாலிட்டி தான் இல்லை. அண்ட் மை காட் பாருங்கள், உள்ள ஆக்சுவலாக மோஸ்ட் ஆஃப் தி USB ட்ரைவ்ஸில் அது எல்லாமே இந்த ப்ளூ கலர் தான் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சிப்பும் சேர்ந்து க்ரீன் கலர் தான் கொடுத்துருக்காங்க, தெரியும் நினைக்கிறேன். ஸோ சிப்பும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் தான் இருக்குது. ஓகே. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் இன் மலேசியா. ஓகேவா, இது வந்து மேட் இந்தியா கிடையாது, மேட் இன் மலேசியாவில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு கீ செயினில் போட்டு யூஸ் பண்ணுற மாதிரினா அதில் டேக் பண்ணிவிட்டு ஒரு சின்ன டேக் கட்டினா கீ செயினில் போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டைஸ் ஆக்சுவலாக. ஸோ ஈவன் பிளாஸ்டிக்கில் வர USB பிளாஸ்டிக்னா கூட இங்கே மெட்டல் தான், பட் அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பீரியாக இருக்குது. ஸோ ஹாட் பிளாஸ்டிக்கில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஐ திங்க் SanDisk க்ரூஸ் நினைக்கிறேன். ஸோ அதோட 3.0 கரெக்டாக மாடலில் மென்ஷன் பண்ணுறேன். ஐ திங்க் ஸோ அதோட அந்த முனையோட கார்னர் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற சிப் வந்து பார்த்திங்கன்னா USB நார்மல் போர்டு. அண்ட் மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தின் பிளாஸ்டிக். ஸோ எக்ஸ்பென்சிவான பென் ட்ரைவ் கொடுத்து வாங்கும்போது நம்ம தின் பிளாஸ்டிக்னாவும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லாட்டில் சொருகும் போது இப்போ எங்கிட்ட யூஎஸ்பியில் ஸோ நான் அடாப்டரில் ப்ளக்இன் பண்ணுறதுக்காக அடாப்டர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்லாட்டில் போய் ப்ளக்இன் பண்ணுறீங்க. ஓகே, ஆக்சிடென்டலாக நீங்கள் புஷ் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் வந்து USB ப்ளக் பண்ணும்போது டேரெக்டாக இப்படி ப்ளக் அவுட் பண்ண மாட்டாங்க, வச்சு இப்படி ஷேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது நாமும் அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் வந்து இருந்ததுன்னா பிரேக் ஆகிடும், அப்படியே ஆகுது. ஸோ அதே மாதிரி நீங்கள் வரல அப்படின்னா கொஞ்சம் லூஸ் பண்ணுறதுக்காக 2 ஷேக் பண்ணுறது காமன் ஆக்சுவலாக. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் எப்படியாப்பட்ட USB இருந்தாலும் சியாக இருந்தாலும் சரி, மேலே டாப் அண்ட்
அந்த ஒரு ஷேக் பண்ணிவிட்டு டேரெக்டாக ரிமூவ் பண்ணாதீங்க, டேரெக்டாக ப்ளக் அவுட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த மைக்ரோ யூஎஸ்பி மட்டும் தான் வந்து இந்த எந்த பக்கம் வந்து இப்படி டர்ன் பண்ணி இன்சர்ட் பண்ணுமா, அப்படி டர்ன் பண்ணி இன்சர்ட் பண்ணுமான்றது ஒரு பிக் கொஸ்டின் மார்க்காக இருந்தது. இப்போ வர டைப் சி ஆகட்டும், யூஎஸ்பி ஆகட்டும், நீங்கள் டேரெக்டாக இப்போ யூஎஸ்பி வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாட்டம் எது அந்த ஹோல் இருக்குன்னு பார்த்து ப்ளக்இன் பண்ணிவிடுவீங்க. பட் ப்ளக் அவுட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இழுத்தாலே வந்துடும். அதை வந்து நீங்கள் வந்து ஷேக் பண்ணணுன்ற வந்து ஒரு இது இல்லை, அதை லூஸ் பண்ணி தான் வந்து கட்டணும்னு இல்லை. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் ப்ளகின் போது உங்கள் டாப் ஹெட் பார்த்து பண்ணுங்கள். சம்டைம்ஸ் டிஃபால்ட்டாக எடுத்து இப்படி சொல்லுவாங்க, அது ஒரு செர்வல்னு சொல்லிட்டோம். அதை ஒரு வாரத்தி செக் பண்ணிவிட்டு உள்ளே கரெக்டாக இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஸ்மூத்தாக போயிடும். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் இதில் மேல் அண்ட் ஃபீமேல் கனெக்ட் ஆகும்போது அந்த ஒரு பிளாஸ்டிக் மாடியில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அதாவது எப்படி சொல்கிறது, ஈஸியாக டேமேஜ் ஆக சான்சஸ் வந்து ரொம்ப 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 ஜாஸ்தி. அண்ட் இதில் வந்து எனக்கு SanDiskல பிடிச்சமான விஷயம், ஒரு அட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மேபி ஒரு டாப் 3 சொல்லலாமா? ஓகே, வாரண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ப்ராடக்ட்டு பர்டிகுலராக 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதை பர்ச்சேஸ் பண்ணது நான் அமேசானில் தான். ஸோ 5 இயர்ஸ். அண்ட் இதோட மேக்ஸிமம் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஸோ 1600 rupees எம்ஆர்பி. அண்ட் இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ணது ஆல்மோஸ்ட் 1300 rupees ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஒரு 128 GB வேரியண்ட் ஆக்சுவலாக. ஸோ என்னோடய ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக என்னோடய பர்சனல் யூஸ்க்காக பர்ச்சேஸ் பண்ணது. 128 GB வந்து இட்ஸ் எனஃப் ஆக்சுவலாக, போதும். அதாவது எப்படி சொல்கிற, மல்டிபிள் 128 GB வச்சுக்கும்போது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அழகாக நீங்கள் வந்து ஒரு டேக் போட்டு நீங்கள் ஒரு ரெடினேம் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பென்ட்ரைவோட வேரியண்ட் கலர் பார்த்தீங்கன்னா சேம் ஈக்கோ க்ரீன்னாலும் சேம் கலர் தான் இருக்காங்க. இந்த வந்து க்ரீனாக இருந்தாலும் நல்லாயிருக்கு ஆக்சுவலாக. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேட் இன் மலேசியா, சீரியல் நம்பர், போஸ்ட் கன்சியூம் ரீசைக்கிள் மெட்டீரியல்னு கொடுத்து ஒரு டேக் அண்ட் லோகோ போட்டிருக்காங்க மேலே. ஸோ ரீசைக்கிள் மெட்டீரியல்னு போட்டிருக்காங்க. அண்ட் இதோட வேரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 64 GB into 2, டபுள் த 64 GB 128 அண்ட் டபுள் த 128 256 அண்ட் டபுள் த 256 512 GB. ஸோ இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1400 rupeesக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணது 32. அதர்ஸ் நான் பண்ணும்போது 1300, இப்போது 1400 இருக்குது. அண்ட் 256 GB வேரியண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2600 rupees. அண்ட் 512 GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5500 rupees. அண்ட் 64 GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1000 rupees. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1800 900 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது 64 GB. ஸோ 32 GB நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இந்த 800 to 900 ஸ்பெண்ட் பண்ணி 64 GB மாடலில் இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்பீட் கொண்ட பென்ட்ரைவ் வாங்கினீங்கன்னா உங்களோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் ரொம்ப அர்ஜென்ட், அதாவது எனக்கு வந்து டைம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான பென்ட்ரைவ். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி ஃபீல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி ஒரு மீடியா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இல்லை ஒரு டேட்டா லிட்ரேச்சர் ஜாப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிரிண்டிங் ஜாப்ஸ் ஆகட்டும். அந்த பிரிண்டிங் ஜாப்ஸ்க்கு நீங்கள் வந்து ஒரு சிஸ்டமில் வந்து ஒரு டேட்டா ஆப்ரேட்டர்கிட்ட கொடுத்தோ எதனா ஒரு ஒர்க் வந்து ஒரு இடத்துல கொடுக்குறீங்க, அந்த இடத்துல நீங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இமீடியட்டாக வந்து உங்களோட அவுட்புட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணலாம். அந்த பென்ட்ரைவோட ஜென்ரேஷன் வந்து என்னென்னா உங்களுக்கு டைம் சேவ் பண்ணணும். ஸோ நீங்கள் USB 3யோட 3.2 Gen 1 யூஸ் பண்ணும்போது, Gen 1 அண்ட் Gen 2 Gen 1 ஸோ யூஸ் பண்ணும்போது ஈவன் தான் அவங்க வந்து ஒரு நார்மல் ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு டிடிபி சென்டர்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு அவுட்டேட்டாக தான் வச்சுருப்பாங்க, அவுட்டேட்டாக வச்சுருப்பாங்க. மேபி அந்த மாதிரி ஒரு கேபினட், அதாவது ஒரு டிடிபி சென்டரில் போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற இன்கேஸ் ஒரு அவுட்டேட்டடான ஒரு USB 2.0 இல்லை மேக்ஸிமம் 3.0 சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லாட் இருக்குது, CPU இருக்குது, அதில் நீங்கள் ப்ளக்இன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈவன் தோ அதில் ப்ளக்இன் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இதில் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு இதில் 3.0 இருக்குது, 2 இருக்குது. ஸோ உங்களுக்கு அது நார்மலாக காப்பி பண்ணுற சொல்லிட்டு உங்களுக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு 3.2 Gen 1 போட்டு இருக்குது, அதை கனெக்ட் பண்ணி பண்ணுறாங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் உங்களோட பர்சனல் லேப்டாப், மேக்புக் ஆகட்டும், லேப்டாப்பில் இருக்கட்டும், நீங்கள் இதில் 10.0 அதில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அதோட ஸ்பீடு வந்து டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த டைம் சேவிங், ஹியூஜ் ஃபைல் காப்பி பண்ணி பேசும்போது ஒரு டைம் சேவிங் ஆகும். அண்ட் இந்த பர்டிகுலர் பென்ட்ரைவோட மாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தின் அண்ட் பாலிஷியாக இருக்குது. எனக்கு இந்த ஆங்கர் ஹோல்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட்
இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் தி CO2 எமிஷன் வந்து சேவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க டியூரிங் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இந்த ஒரு ரீசைக்கிள் பிராட் இதில் இது பண்ணுறதுனால. அண்ட் இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 Mbps ஸ்பீடு. அண்ட் இதில் இன்கேஸ் உங்களோட 128 GB வந்து நான் ஒரு ஃபைல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்தராக இதில் பார்த்தீங்கன்னா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் 5 என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டர்ஃபேஸ் சொல்லலாம். 3.2 Gen 1 இன்டர்ஃபேஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீட் வைஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 Mbps ஸ்பீட் இருக்குது. அண்ட் இது வந்து மேட் வித் ஈகோ பிளாஸ்டிக், தட் இஸ் 70% ஆஃப் த ரீசைக்கிள் பிளாஸ்டிக் பண்ணனால ரெடியூசிங் என்விரான்மெண்டல் இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணுது. அண்ட் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது 1200 1200 டிபெண்ட்ஸ் அப்பான் த ரீட்டைலர்ஸில் உங்களோட சேல் ப்ரைஸ் இருக்குது. அண்ட் இது யாரெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரிங் டாக்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ப்ரெசன்டேஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, மீடியா ஃபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறவங்களோ ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் மாட்ரேட் சைஸ் 1 GB 5 GB இருக்கிற ஒரு ஃபைல் சைஸும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஃபைல்ஸ் வந்து ஒரு ஃபைலாக 5 GB இருக்குன்னா அந்த மாதிரி 1 to 5 இருக்கணும். அந்த மாதிரி ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க கொண்டு வரும். அண்ட் தென் பேக்கப் ஃபார் ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஆஃபீஸ் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கேஷுவலாக யூஸ் நம்மளோட அவுட்டிங் போகிறோம் அந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறோம் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா இருக்குது. அண்ட் தென் ஃபார் வீடியோ எடிட்டர்ஸ் எடிட்டிங் ஃபார் லார்ஜ் ப்ராஜெக்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் ஒர்க்லோடவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பென்ட்ரைவ். அண்ட் இந்த பென்ட்ரைவோட கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா வித் எது கூட பண்ணலான்னா SanDisk Ultra ஃப்ளேர் அண்ட் சாம்சங் பார் கூடவும் கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் வேரியன்ட் இருக்குது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஃபர்தராக இதோட ஸ்பீட் டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பீட் டெஸ்ட் வந்து கிறிஸ்டல் டெஸ்க் மார்க்கில் வந்து ரன் பண்ணியிருக்கேன். ஸோ கிறிஸ்டல் டெஸ்க் மார்க்கில் நீங்கள் அந்த ஸ்பீட் டெஸ்ட் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதோட மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிறது 100 Mbps கொடுத்துருக்காங்க. ரீட் அண்ட் ரைட் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக ரைட் ஒரு ஸ்பீடோ ரைட் ஒன் ஸ்பீடோ கொடுப்பாங்க, பட் இது ரெண்டும் சேர்ந்தே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தராக ஒரு ஸ்பீட் டெஸ்ட்டையும் பார்த்துடலாம். அண்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. அண்ட் இந்த ஈகோ பிளாஸ்டிக் பென்ட்ரைவ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லிங்க் வேணால் ப்ரைஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அண்ட் என்னோடய சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அண்ட் வீடியோ பார்த்தது நன்றி. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கில் அடுத்த ப்ராடக்ட்டில் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சந்துரு அவுட்.